ஆதாரம் இல்லாம சித்தார்த் மேல கேஸ் ஃபைல் பண்ண முடியாதுன்னு நான் சொன்னேன். ஆனா என் கம்ப்ளைண்ட் மேல நீங்க ஆக்ஷன் எடுக்கலன்னா என் சாவுக்கு மகேந்திரன் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் காரணம்னு சொல்லி நான் லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்துருவேன்னு சொன்னாங்க. அப்புறம் மீடியா உங்களை சும்மா விடாதுன்னு என்ன மிரட்டிட்டு போனாங்க. சார், மேகா மிரட்டலை எல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க சார். 1 நம்பர் ஃப்ராடு சார் அவன். சித்து செல்லம்மா கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இப்படி ஒரு படிய சித்து மேல போட்டிருக்கான் அவன். மேகா பிரஸ் மீடியான்னு எல்லார்கிட்டையும் அவங்க கர்ப்பத்துக்கு காரணம் சித்தார்த்துன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு மேகா ஏதாவது பண்ணிக்கிட்டாங்கன்னா நீங்க எல்லாருமே சேர்ந்து மாட்டிக்குவீங்க. ஏன்னா இது சென்சிட்டிவான விஷயம். சித்தார்த் தப்பே பண்ணலனாலும் மேகா சொல்ற குற்றச்சாட்டை பொய்யன்னு அவர் நிரூபிக்கணும். அப்போதான் உங்களுக்கு நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்ப என்னதான் சார் சொல்ல வரீங்க? மேகா கர்ப்பத்துக்கு சித்தார்த் காரணம் இல்லைன்னு நிரூபிக்கிற வரைக்கும் சித்து செல்லம்மா கல்யாணத்தை தள்ளி வைக்கிறது தான் நல்லது. ஒருவேளை நீங்க சித்து செல்லம்மா கல்யாணத்தை நடத்த போய் மேகா சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் சித்து செல்லம்மா மேல தேவையில்லாம நான் கேஸ் ஃபைல் பண்ற மாதிரி ஆயிடும். இந்த பிரச்சனையெல்லாம் வராம இருக்கணும்னா சித்து செல்லம்மா கல்யாணத்தை நீங்க தள்ளி வச்சுதான் ஆகும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரே தீர்வு.